அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. உனக்குள்ளவே உன்னை ஆராயும் போது தான் உண்மை போய் விளங்கும். உலகத்தை ஆராயும் போது உண்மை போய் புரிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. இப்போது ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் தண்ணி இருக்குது, ஆனால் தண்ணி இருக்குதா இல்லையான்னு தெரியாது, செத்த மூடிட்டு இருக்குது. ஒரு கல் எடுத்து போட்டு பார்க்குறோம் இருக்குதா இல்லையான்ட்டு. கல் போட்ட உடனே தண்ணி தெரிக்குது. தண்ணி சொன்ன அடாடா தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை நம்ம பார்த்துக்கினே இருக்கணும், இந்த தண்ணியை நம்ம அனுபவிக்கணும், தொடர்ச்சியாக கல் அடிச்சுக்கினே இருக்கணும். ஒரு முறை அடிச்சுங்க திருப்பி வந்து பாச கூடிடுச்சுங்க தண்ணி தெரியலங்கன்னா அந்த மாதிரியான பக்தி இருக்கக்கூடாது. கடவுள் பக்தின்றது ஏதோ போய் நண்பங்கிட்ட வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. மனம் உருகி நில்லு, உனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும். அதை கல்லுன்னு நினச்சிடாத, கல்லுன்னு நினச்சிட்டா அது கல்லாக தான் இருக்கும். அதை கடவுளுன்னு நினச்சிக்கோ, அது கடவுளாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், நீ என்னவா நினைக்கிறியோ கடவுள் அதுவாக நிற்கும். குழந்தையா நீ நினச்சின்னா அது குழந்தையாக வந்து நிற்கும். இடைப்பருவமாக நினச்சின்னா இடைப்பருவமாக வந்து நிற்கும். முதுமையாக நினச்சின்னா முதுமையாக நிற்கும். இல்லையா? இறைவனுக்கு எந்த தோற்றத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு, ஆனால் மனுஷனுக்கு கிடையாது. மனுஷன் அந்த இறைவனை வழிபடும் போது இவனும் அதோடு கலக்கும் போது இவனுக்கு துன்பத்திலிருந்து விடுபட்டு போகிறான். அந்த செயலை அந்த பயணத்தை நீங்கள் தொடருங்கன்னு தான் நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லின்னுக்கிறேன். நான் பெரிய திறமைசாலி, எனக்கு எல்லா வேலையும் தெரியும், நான் எப்படி வேணால் சம்பாதிப்பேன் அப்படின்னு முட்டாள்தனமாக நிறைய பேர் பேசின்னு திரியிறான் உலகத்தில். அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அந்த 1000 ரூபாயில் அவனுக்கு 3 குழந்தைங்க இருக்குது, ஒரு மனைவி இருக்கிறா, ஒரு அம்மா இருக்கிறா, 5 பேர் இவனுடைய வருமானத்துக்காக காத்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், எனக்கு எல்லா திறமையும் எங்கேருந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாரித்து 800 ரூபாய்க்கு சாராயத்தை குடிச்சிட்டு 200 ரூபாய் எடுத்துன்னு வீட்டுக்கு போகிறான். ஆனால் அந்த 800 ரூபாய் சாராயம் குடிச்சதால் இவனுக்கும் ஒன்றும் பசி தீரலை, அந்த 200 ரூபாய் கொடுத்ததால் அந்த குழந்தை வீட்டுங்களில் இருக்கிறவங்களுக்கும் பசி தீரலை. இங்கே என்ன திறமை இருந்து நீ எவ்வளோ முட்டால தானடா வாழற, அதை யோசிக்கவே மாட்டேன்றிய. நீ சம்பாதிக்கிறதில்ல 800 ரூபாய் வீட்டில் கொடு, 200 ரூபாய் நீ எடுத்துக்கோ, அந்த குடும்பமும் நல்லா இருக்கும், நீயும் பசியாக அறிவியே. அதை தானே சொல்லி கொடுத்துருக்குறோம். அதை பின்தொடர்ந்தால் பரவாயில்ல. அந்த கிழவனுக்கு வேலை இல்லையா, அவன் சாமியார் கிழவன், அவனுக்கு ஒன்றும் இல்லையா, அவன் சொல்லுவான் நம்ம செய்யலாம் போயின்னுக்கலாம் மனுஷன். இது மனிதனுடைய சுபாகம். நான் அதனால தான் இங்கே யாரையும் சீடராக நான் ஏற்றுக்கிறதே இல்லைன்னு சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? இங்கே சொல்கிறேன், எப்பா இவ்வளோ நாள் நீ எப்படியோ இருந்துட்டேன், எப்படியானா இருந்துட்டு போனதை நினைக்காத, இனிமேல் எப்படி வாழணும்னு நினை, எதை செய்யணும்னு நினை. நீ கறிமீன் சாப்பிடக்கூடாது, ஏன்னா கறிமீனுடைய தன்மை ராஜசத்தில் எத்தனை போய் விடும். கரிமீன் வானானதனுடைய தன்மை தாமஸ் இதில் எத்தனை போய் விடும், சாத்வீகத்தில் எத்தனை போய் விடும். அப்போ நீ தேடுற பொருள் சாத்வீக பொருள் இறைவன். அப்போ நீ சாத்வீகமாக ஆனாதான் நீ அதில் போய் சேர முடியும். அது சாத்வீக பொருளில் ராஜசமாக இருந்தீங்கன்னா போய் சேர முடியாது, உனக்கு அழிவு தான் வரும். அப்போ இப்படி மாறணும் அப்படின்னு சொல்கிறோம். இவன் இங்கே சரின்னு போயிட்டு நான் மறுநாள் பார்த்தா கறிக்கட்டில் நிற்கிறான். அப்புறம் நான் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் அவனுக்கு? அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நான் சொல்கிறது எவனும் கேட்கறது இல்லை, அவன் மனசுக்கு எது பிடிச்சதா தான் செய்கிறான். அதனால தான் அன்பே சிவம் மனமே குரு, நான் இல்லை குருவு. ஏன் ஒரு வழிபோக்க மாதிரி ஏதோ என் அறிவு கட்டினது, என் திறமை கட்டினது, என் செயலை கட்டினது சொல்லின்னுக்கிறேன். ஆனால் ஒரு 1000 பேருக்கு சொன்னால் ஒருத்தன் மாற மாட்டானா, அந்த ஒருத்தன் போதும் எனக்கு. நான் நெல்பாறையில் விதை விதைக்கிறேன், எல்லாம் முளைச்சிடும் நான் நினைக்கிறது இல்லை. ஆனால் எங்கேயாவது துளி மண் இருந்து ஒன்று முளைச்சிடாதா, அந்த ஒன்றை பார்த்து என் மனம் ஆறுதல் அடையாதா, அதுக்காக பேசிங்கிறம்மா. பட்டினத்தார் சொல்கிறாரு, தன் தாயை கவனிக்க ஒரு பணிவடையை விட நம்மளைய சுற்றி இருக்கிற தாய்களை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னா, தன் தாயை வணங்கவில்லை என்றால் கூட மற்ற தாய்மார்களை நெஞ்சில் அப்படி சுமையாக சுமந்து அவங்களுக்கு தானமிட்டால் அதனுடைய பொருள் சேருன்னு சொல்கிறார். அதனுடைய தத்துவம் பட்டினத்தாரோட இந்த கருத்தை வேற ஒரு கோணத்தில் பார்க்கணும். அவர் எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னா, தாயை யாரும் தப்பாக பார்ப்பாங்களா? தப்பாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் தாயை தவிர மற்ற எல்லாரையும் சில பேர் தப்பாக பார்க்குறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில், இந்த கூட்டத்துக்காக அவர் சொன்ன வார்த்தை தான், எல்லாரையும் தாயா நினை,
வீட்டில் ஒரு தாய் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதப்பா. எல்லாரையும் நீ தாயை நினச்சிட்டனா உன் மனசுல இருந்து காமம்ன்றது இல்லாத போயிடும். இந்த காமம் தான் ஞானத்துக்கு தடையா வரும். கண்டிப்பா. அப்பா சொல்லுவாரு, பொம்பளை எப்படி இருந்தாலும் ஒரு மனம் வந்து திரும்பி பார்க்கறோடைய குணத்தை வந்து அழிக்கணும்னு சொல்லிங்கிறாரு. அதனால தான் கேட்டேங்க இதனுடைய. இப்போ நம்ம வரவங்க எல்லாரும் எதுக்கு அம்மான்னு கூப்பிடுறோம்? அது தன்னை மறந்து கூப்பிட்டா அப்படியே அது பழகிடும். ஏன்னா அந்த குணத்தை படைக்கணும் அப்படின்றதுக்காக எதுவும் கர்வப்படக்கூடாது. ஏன்னா இங்க எல்லாரும் ரெகுலரா வரவங்க தான், எல்லாரும் வரவங்க. ஆனா யார் பேருமே நமக்கு தெரியாது. ஏன்னா யார் பேரு சொல்லி நம்ம கூப்பிடுறதே இல்லை. எல்லாரும் என்ன பண்றோம், அம்மா ஆத்ம வணக்கம்மா, ஆத்ம வணக்கம், என் சேர்ந்த ஆத்ம வணக்கம் ஐயா. யார் பேருமே தெரியல. அப்ப நம்ம யாரோ பாக்குறவங்களா? ஆத்ம வணக்கம் தந்தையும் தாயுமா தான் பாக்குறோம். இப்படி பார்க்கும்போது தான் நம்ம மனசு விசாலப்படும். மனம் குறுக என்ன நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். மனம் விசாலப்பட சொர்க்கத்தோட வாசல் திறக்கும். இப்போ வந்து நம்ம 18 உபதேசம் கொடுக்குறேங்க ஐயா. ஒவ்வொரு உபதேசத்துலையும் ஃபர்ஸ்ட் தாயை தான் வணங்குறாங்க. அப்படி அம்மத்தனங்க ஐயா? உண்மையா? தாய் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் அதான் இல்லை இருக்குன்னு சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சது சொன்னாங்க, அதுக்கான விளக்கம் தான் கேட்டேங்க. அதுதான் ஐயா கிட்ட வந்து நிறைய தெய்வ ஆற்றல், அவர் தெய்வமாகவே இருக்கிறாரு. உங்களுக்குள்ள ஒரு தெய்வ சக்தி எனக்கு இருக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சில பேர் நினைக்கிறாங்க நாம் என்ன செஞ்சுட்டு வந்தாலும் ஐயாவுக்கு தெரியாது அப்படின்னா, அந்த ஐயாவுக்கு தெரியும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நீ அவங்க முகத்தை பார்த்ததுமே உனக்கு தெரியுன்றது வந்து அவங்களுக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆள் முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுது. இது மறைச்சி, அந்த மறைச்சி அவங்ககிட்ட பேசுகிறீங்க பற்றி அந்த குணம். அப்போ வந்து அந்த பாவம், அவங்க செய்த பாவம் அவங்களே சேருமா நம்மளே சேரும்? உதவாங்கிறதுக்கும் தயாராகிட்டோம். வாங்கி தானே ஆகணும். இந்த இடத்துக்கு வரணும்னா, அதுதான் ஆரம்பத்தில் தான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வரணும்னா எதையும் தாங்கிக்க தயாராகணும். புரியுங்களா? இப்போ எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறோம். ஆமாம். அதில் சீடர்களும் வாங்குறாங்க, சீடர்களையும் சீடராக இருக்கிறவங்களும் வாங்குறாங்க, சீடராக இல்லாமல் சீடராக இருக்கிறவங்களும் வாங்குறாங்க. நல்லா தெரிஞ்சாலும் இப்போ என்ன பண்ணலாம், வரும்போது சாமி சீடருக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணாம் அப்படின்னா அது என்ன ஆகும்? அந்த மனம் பதப்பதிக்கும் இல்லையா? பதப்பதிக்கல. அந்த மனம் பதப்பதிக்க கூடாதுன்னு இருந்ததுக்காகத்தான் யாராக இருந்தாலும் வந்தாச்சு கொடுத்துருவோம். ஆனால் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு நினச்சி பண்ணேன்னா மொத்தமும் என்ன வந்து சேரும். நான் என்ன பண்ணுவேன், ஐயா கிட்ட விட்டுடுவேன். அப்பா நீ தான் பார்த்துக்கணும், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் உன்னோட கைப்பாவை, நீ எப்படி ஆட்டி வைக்கிறியோ அப்படி ஆடுறதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும், நானா சுயமாக ஆட எனக்கு தெரியாதுன்ற அந்த உண்மை புரிஞ்சதுனால இதுலேருந்து தப்பிச்சுக்கினே வரேன். அதனால ஒன்றும் ஆகாது. அந்தந்த அவங்கவுங்க கொண்டு வர பாவத்தை அவங்கவுங்க மட்டும்தான் தீர்க்க முடியுமா? விழுந்ததுனால தீர்க்க முடியுமான்னா தீர்க்க முடியாது. ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பாவத்தை தீர்க்கறதுக்கு இந்த ஆசீர்வாதம் உதவும். புரியுதுங்களா? கண்டிப்பாக அது மட்டும் உதவுமே தவிர இது நடக்கும். ஏன் இது சொல்கிறேன்னா, முன்ன மாதத்துக்கு அதுக்கு முன்ன மாதம் வந்தங்க, நீங்கள் அங்கே ஒருத்தரை பார்த்ததுமே சொல்லிட்டீங்க, நீங்கள் என்ன நினச்சிங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து அப்போ தான் கவனித்தேன், ஐயாவுக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்குது பயங்கரமாக, அதனால தான் இவ்வளோ பேர்லாம் நம்ம ஐயாவை தேடி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கிளாஸுக்கு வரவங்க பார்க்குறவங்கெல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு இறையாற்றல் இருக்குது. அதை பார்த்ததையுமே தெரிஞ்சுக்கிறனுடைய ஆற்றல் ஐயாவுடைய உங்களுடைய புண்ணியத்தினாலே நீங்கள் அதை பெற்றுக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் சில பேர் இந்த கலையிலே இருந்துக்குன்னு கூட கலையினுடைய பொருள் தெரியாமல் சில தவறுகள் செய்யும் போது அந்த குடும்பத்தை போய் சேருது பாவங்கள். அதனால் வந்து இது உண்மையாலும் கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். ஒரு காலத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி, கடவுளை பார்க்க முடியுமான்னு கேட்டீங்க. அதுக்கான நிறையா
100% கடவுளையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் இப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் வந்து அப்படியே பள்ளி கொண்டு இருப்பார். சாட்சாத் அவனுடைய மனைவி தேவி வந்து கால் மாட்டிலேயே வந்து படுத்திருப்பா, அப்படியே அவங்களுக்கு கால் அமைத்து விட்டுங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டான் அந்த தாய், வரவங்கெல்லாம் உன்னையவே வந்து வணங்குறாங்க, என்னை வந்து இப்படி கால் மாட்டிலேயே கேறுனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது கிருஷ்ணர் சொன்னாராம், தேவி உனக்கு 3 வரம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது 3 வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரம் கொடுத்தால் திரும்ப பெறவே முடியாது, 2 வரம் வந்து கொடுத்தினா பெற்றுக்கலாம் மீண்டும் அவங்க கிட்டன்னு சொல்லும் போது முதல் வரம் சொன்னாங்களாம் கல்வி, லட்சுமி சரஸ்வதி. யாருக்கிட்ட ஒரு கல்வி என்ற தானத்தை வந்து அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் ஐயாவனுடைய கல்வி நம்மளுக்கெல்லாம் கொடுத்துங்கிறது. கல்வி என்ற கலையில் வந்து ஒரு பொருள் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கல்வி. அடுத்தது பணம், லட்சுமி, வீரலட்சுமி, வெற்றி லட்சுமி சொல்கிறீங்களா, இத்தனை பொருள் இருக்குது. சில பேருக்கு குபேர லட்சுமி வருவாங்க, அதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா இருக்கும், திரும்பி போயிடும், அது மாதிரி தான். ஆனால் ஐயா வந்து ஒரு வரம் கொடுத்துங்கிறார் நம்மளுக்கு, அதுதான் இந்த உபதேசம் என்ற வரம். கல்வி என்ற முறையில் 18 கலையாக பிரித்து கொடுக்குறார். அதனால் ஒவ்வொரு ஆளும் இந்த கலையை நல்லா உண்மையாக நேசித்து வருங்காலத்தில் அவங்க குடும்பத்தினுடைய பொருளெல்லாம் நல்லா இருந்து குழந்தை குட்டிங்களும் ஒரு நல்ல நிலைக்கு வந்து எல்லாரும் உங்களுடைய ஆற்றலை பெற்று நாங்களும் இங்கே வந்திருக்கிற அனைத்து சீடர்களும் நல்ல ஒரு இடத்துக்கு சேர வேண்டும் என்று கண்டிப்பாக ஐயாவினுடைய குருபாதங்களை தொட்டு ஆத்ம வணக்கம். நன்றி சாமி. சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி, நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்